செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகவும் 2026இல் திமுக வென்று மீண்டும் ஆட்சி அமைக்கவும் பிரார்த்தனை நடைபெற்றது. இன்று மதியம் 2 மணி அளவில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார கோவை குற்றாலம் பகுதியில் உள்ள பழங்குடி கிராமத்தில் உள்ள வன பத்ரகாளியம்மன் சாடியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் சீங்கபதி கிராமத்தில் சக்தி வாய்ந்த வனபத்ரகாளியம்மன் மற்றும் சாடியம்மன் கோவில் உள்ளது. இங்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வேண்டினால் நினைப்பது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த நிலையில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் மற்றும் அவரது மனைவி அமுத ஜோதி ஆகியோர் சீங்கபதி கிராம பழங்குடி மக்களோடு இணைந்து சிறப்பு வழிபாடு செய்தனர். கோவை குற்றாலம் அருவியிலிருந்து புனித நீர் கொண்டு வந்து வனபத்ரகாளியம்மன் மற்றும் சாடியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் எனவும் 2026ஆம் ஆண்டு திமுக வெற்றி பெற்று ஆட்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் எனவும் அவர்கள் பிரார்த்தனை செய்தனர். இந்த சிறப்பு வழிபாட்டில் சீங்கபதி கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடி மக்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்று வழிபட்டனர்.